யாரோ ஒரு பொண்ணு வருதுண்ணா. ஃபோன் பண்ணது நீங்க தானே? அண்ணே, பாப்பாவை பாத்தீங்களா? சும்மா நச்சுன்னு இருக்கு. ஆமாண்டா, ஆனா கலர் தான் கொஞ்சம் என்னண்ணா நீ பயங்கர சோப்பா இருக்கிறா? அவ சவப்பா, உனக்குடா, எனக்கு இல்லடா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இந்த பணத்தை வாங்கிட்டு அவரை வெளில விடுங்க. பார்த்தா ரிச்சா தெரியற, அழகாவும் இருக்கிய. ஆனா அவனை போய் லவ் பண்ற? வாட்? அவர் முகத்தை கூட நான் பார்த்ததில்ல. எந்த ரிலேஷன்ஷிப் இல்லாமே இவ்வளவு செலவு பண்றானா நிச்சயமா அவ ரிச்சு தான்டா. இவளை கட்டி போட்டுட்டு அவ அப்பனுக்கு ஃபோன் பண்ணா லட்சம் என்னடா, 10 லட்சம் வரும்டா. எக்ஸ்கியூஸ் மீ, நீ சூப்பர்னா. நீ கொடுத்த ஐடியால ஒரே கல்ல 2 மாங்கனா அண்ணா. எப்படியோ இந்த பொண்ணு வந்ததுனால நீ தப்பிச்ச. இல்லனா இந்நேரம் அந்த ஜக்கு பாய் உன் தோலை உரிச்சு சுண்ணாம்பு தடவி இருப்பாரு. பைத்தியக்காரனே தனக்கு தானே பேசிக்கிறான். தம் அடிக்கிறியா? காமன் சென்ஸ் இல்லைன்னு கர்ட்டஸியாவது இருக்கு இவனுக்கு. பத்த வச்சுக்க. எவ்வளவு நேரம்டா, சீக்கிரம். ஐயோ அம்மா அப்பா. ஏன்டா அவனை போட்டு அந்த அடி அடிக்கிற? நான் எங்க அவனை அடிச்சேன்? அவன் தான் என்ன போட்டு அடிச்சான். நான் சொன்னதும் அவனுக்கு தான். ஐயோ டேய், அவனை பிடிக்கடா. ஹலோ ஹலோ. அட என்னங்க நீங்க, அந்த பொறிக்கைங்க கேட்டானுங்கன்றதுக்காக அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த இடத்துக்கு பணத்தை கொண்டு வரணுமா? அப்படி இல்லைங்க. என்னதான் பணம் இருந்து இந்த உலகம் ஃபுல்லா செலவு பண்ணாலும் ஒரு உயிரை காப்பாற்ற முடியாது. அதனால 1 லட்சம் ரூபாய்க்காக ஒரு உயிர் போறத எப்படி விட முடியும்? இருந்தாலும் யாருன்னு தெரியாத ஒருத்தனுக்காக நீங்க. யாரா இருந்தா என்ன, உயிர் தானே முக்கியம். ஆட்டோ, காரை நாளைக்கு கொண்டு வந்து கொடுங்க. டேக் கேர். பார்த்த உடனே பொண்ணு அழகா இருக்கான்னு நினைச்சேன். ஆனா மனசை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அழகே பொண்ணா இருக்கான்னு. நெக்ஸ்ட் டே காரை டெலிவரி பண்றதுக்காக கால் பண்ணேன். அவ காலேஜுக்கு கொண்டு வர சொன்னா. ஏய், காலேஜ்ல ஃபிகர்லாம் சூப்பரா இருக்குல்ல? இது ஓகேவாடா? சூப்பர் சூப்பர் ஃபிகர்ங்கள. நாங்கள் ஆர்டினரியாக இருக்கணும் போல. டேய், அந்த பொண்ணு வந்துகிட்டு இருக்காடா. மூன் லைட்ல பார்த்து சூப்பரா இருக்கான்னு நினைச்சேன். ஆனா டே லைட்ல செமையா இருந்தானா. ஹாய். அவ்வளவு ஹாய்லாம் தேவையில்ல, ஃபீஸ கொடுத்தா கிளம்புவோம். இவன் பாலு, இவன் பாப்ஜி. ஹலோ. அவன் அப்பு. ஊர்ல இருந்து இன்னும் நிறைய பேரை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. உனக்கு கொஞ்சம் கோவம் அதிகம் நினைக்கிறேன் தம்பி. தம்பியா? எங்க ஆளு ஃபேஸ பார்த்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டான். நீங்க கிளாஸ்ல இருந்து வரீங்களா? இல்ல, கச்சேரியில இருந்து வரோம். அவ தபேலா வாசிச்சா, நான் மிருந்தவங்க வாசிச்சேன். முதல்ல ஒன்னும் வாசிக்கணும். காரை சர்வீஸ் பண்ணிட்டாங்க. வேணும்னா ஓட்டி பாக்குறீங்களா?
காரை தள்ளிட்டு வந்தீங்களா? இல்லைங்க, ஓட்டிட்டு தான் வந்தோம். அப்புறம் எதுக்கு டெஸ்ட் டிரைவ் பண்ணணும்? டைம் பாஸா? அது உங்க காரோட இன்ஜின் செம ஸ்மூத்தா இருக்குங்க. நீங்க என்ன இன்ஜின் ஆயில் யூஸ் பண்றீங்கன்னு தெரிஞ்சா அதை அப்படியே கஸ்டமருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். நவரத்ன ஹேர் ஆயில். மவன ஏதாவது ப்ராப்ளம்னா கால் பண்ணுங்க. எங்க பக்கத்து வீட்ல எப்ப பார்த்தாலும் வேலைக்கு ஆள் வர மாட்டேங்கிறானா? நீ வேணா போறியா? காருக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா கால் பண்ண சொன்னாங்க. ஓகேங்க, கிளாஸுக்கு டைம் ஆகுது. கீயை தாங்க. தேங்க்யூ. வெல்கம்ங்க. பாய். கடவுளோட அருளால ஒரு நாள் சந்திச்சிட்டோம். இதுக்கு மேல என்னைக்கு சந்தைக்கு போறோமோ என்னமோ. முதல் தடவை கடவுள் எதாவது சேர்த்து வச்சிட்டாரு. ரெண்டாவது தடவை நம்ம தானே ஏதாவது ஸ்கெட்ச் போடணும். கரெக்டா? கவலையே படாத. சாயந்தரத்துக்குலாம் அந்த பொண்ணோட கார் வரும். இல்லைன்னா காலாவது வரும். அது எப்படி வரும்? ஏன்னா அந்த பொண்ணோட கார் ரிப்பேர் ஆகும். டேய் சொன்னா டேய் ஜானு தாண்டா போனு. எடு. ஹலோ. என் கார் நின்னு போச்சுங்க. ஐயோ எங்கங்க என்னாச்சுங்க? காலேஜ்ல இருந்து வரும்போது கார் நின்னு போச்சுங்க. கார்பரேட்டர் ப்ராப்ளமா இருக்கும். அது முந்தா நேத்து இன்ஜின்ல ப்ராப்ளம் வந்துச்சுல, அதே மாதிரி கார்பரேட்டர்ல ப்ராப்ளம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். வேற ஒண்ணும் இல்லைங்க. நீங்க 1 மணி நேரம் ரிலாக்ஸ் ஆகுங்க. அதுக்குள்ள நாங்க வண்டி ரெடி பண்ணி தரோம். என்ன 1 மணி நேரமா? உங்களுக்கு ஏதாவது அர்ஜென்ட் வேலை இருந்தா சொல்லுங்க, இவன் உங்களை டிராப் பண்ணிடுவான். இவனா? சிச்சி, நான் போக மாட்டேன். அட டோன்ட் வரிங்க, அவன் 1 வருஷம் சர்க்கஸ்ல வேலை பார்த்திருக்கான். உங்களை கரெக்டா ஹேண்டில் பண்ணுவான். எதுக்குங்க இவ்வளோலாம்? பக்கத்துல காஃபி ஷாப்ல போய் காஃபி ஆர்டர் பண்ணுங்க. நீங்க குடிச்சிட்டே இருங்க, அவன் பேசிட்டே இருப்பான். அதுக்குள்ள கார் ரெடி ஆயிடும். உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? 4 பேர் இருக்காங்க. எனக்கு பாய்ஸுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறது காமன் தாங்க. ஆ? நான் இவங்கள கேட்டேன். ஆமா, இப்போ உனக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எதுக்கு? அது ஒண்ணும் இல்லைங்க, பாய் ஃப்ரெண்ட் இருந்தா அவருக்கு கார்னு ஒண்ணு இருக்கும்ல, அதையும் எங்க கேரேஜுக்கு கொண்டு வருவீங்களேன்னு கேட்டேன். வந்துட்டாலும். உங்க ஃபாதர் என்னங்க பண்றாரு? தள்ளு வண்டியில பஜ்ஜி வியாபாரம் பண்றாரு. உனக்கு எதுக்கு? ஏன்னு கேட்டா என்னங்க சொல்றது, இப்ப கார் ரெடி ஆகிற வரைக்கும் ஏதாவது பேசிதான் நாங்க ஆகணும். ஏதாவது பேசணும்னா வண்டி எங்க இருக்கு, எவ்வளவு தூரம் போகுது, மைலேஜ் எவ்வளவு கொடுக்கணும்னு பேசுவாங்க. ஆனா பர்சனல் விஷயம்லாம் எதுக்கு? சைலண்டா இரு. உங்க சிரிப்பு ரொம்ப அழகா இருக்குங்க. பிஸ்கட் சாப்பிடுறீங்களா? வேண்டாங்க, நீங்களே சாப்பிடுங்க. நீங்க கிளாஸ் ஃபர்ஸ்ட் தானே? எப்படி சொல்றீங்க? உங்களை மாதிரி அமைதியா இருக்கவங்களா ரொம்ப நல்லா படிப்பாங்கங்க. ஓ, கிரீம் பிஸ்கட் சாப்பிடுறீங்களா? ஒரு நிமிஷம். அந்த சைலன்சர்ல ஓட்ட விழுந்திருக்கும்டா, சவுண்ட் வேற ஓவரா கொடுத்துட்டு இருக்கோம், காது வேற வலிக்கும்டா. இன்னொரு வாட்டி கத்துச்சுனா பாட்டா கழட்டி தொங்க விட்டுனே. ஆக்சுவலி 1 hour ஆயிடுச்சுல, நம்ம கிளம்பலாமா? அட பாருங்களேன், 1 hour ஆயிடுச்சா? உங்ககிட்ட பேசுனதுல டைம் போனதே தெரியலங்க. பேரர், பிஸ்கட் ரொம்ப பழசா இருக்கு, நெக்ஸ்ட் டைம் அதை மாத்திரு. நம்ம நேரம் கரெக்ட் பண்ணிட்டு இருப்பானா? உங்க வண்டி ரெடிங்க. தேங்க்யூ. என்னடா ஏதாவது ஒர்க் அவுட் ஆச்சா? எங்கடா, எங்க 2 பேருக்கு நடுவில் தான் பண்ணி மாதிரி ஒண்ணு இருக்கு. பரவாயில்ல விடு, என்னைக்காவது நிச்சயமா வண்டி ரிப்பேர் நம்ம ஷெட்டுக்கு வருவா, பிரேக்கை புடுங்கி விட்டுருவோம். அதனாலதான் நான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போறேன். எல்லா ரிப்பேருக்கும் கேங் மொத்தமும் கிளம்பிடணுமா? எங்க கேங் இல்லங்க, இட்ஸ் a டீம். ஒவ்வொருத்தரும் ஒண்ணுல எக்ஸ்பர்ட்டுங்க. ப்ராப்ளம் எங்க இருக்குன்னு பார்க்கணும்ல. அட எப்படி தெரியாம போகும், வயரிங் தானே பிரச்சனை. அதாவது மச்சான், நீ என்னதான் எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் ப்ராப்ளத்தை பார்க்காம சொல்லக்கூடாது. எதுக்கு ரிப்பேர் ஆகுது? அன்னைக்கும் ரிப்பேர், இன்னைக்கும் ரிப்பேர். எப்ப பார்த்தாலும் ரிப்பேர் தான். உங்க கேரேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் வண்டி எப்ப பார்த்தாலும் ரிப்பேர் ஆகுது. கிட்டோ, வயரிங் ப்ராப்ளம். பாத்தீங்களா? ஜஸ்ட் வயரிங் பிரச்சனைங்க. ஒரு 2 ஹவர்ஸ்ல ஃபினிஷ் பண்ணிடுறோம். 2 hours-ஆ? இந்த 2 hours-ல நாங்க சினிமா பாத்துட்டு இருப்போம். நீங்க வந்து எங்களுக்கு கம்பெனி கொடுப்பீங்க, அவ்வளவுதானே? எக்ஸாக்ட்டா சொன்னீங்க. அத பாத்தீங்களா, நம்ம டிக்கெட்டோட வந்துட்டோம். ஃபுல் பிரிபரேஷனோட வந்துட்டீங்க. வாங்க போலாம். போய்ட்டு வாங்க. Family that desperately needs our help. After everything we've seen, there isn't much that rattles either of us anymore. Does it feel like my voice is coming? தேவையில்லாம எதுக்கு ஹாரர் சினிமாக்கு போனோம்? ரொமான்ஸ் ஒர்க் அவுட் ஆனா ஹாரர் மூவிஸ் தான்டா பெஸ்ட். அப்பதான் டச்சிங்ஸ் ஹக்கிங்ஸ் நடக்கும்டா. Sensing a presence. I'm not sensing anything. All I can sense is that I'm here. என்னங்க
நேத்து சினிமா முடிஞ்சது சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்க. எங்க பயந்துட்டீங்களா என்ன? நமக்கு இந்த ஹாரர் காமெடி மூவில ரொம்பவே பிடிக்குங்க. உங்களுக்கு? எனக்கும் ஸ்கிரீன்ல வந்த ஹாரர், அதை பார்த்துட்டு நீங்க பண்ண காமெடி ரெண்டும் நல்லா இருந்தது. வண்டியில என்னங்க பிரச்சனை? கிளட்ச் லாக் ஆயிருக்கு. அது எப்படி? கியர் தானே லாக் ஆயிருக்கணும். கியர் லாக் ஆயிருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது சைடு எஃபெக்ட்னு சொல்லலாம். இன்ஜின் ப்ராப்ளம் வரும்போது அப்பப்போ கியரும் லாக் ஆகும். தேவா, வேணும்னா நாளையில இருந்து நானே கேரேஜுக்கு வரேன். புதுசா ரிப்பேர் கிரியேட் பண்ணி காரை டேமேஜ் பண்ண வேணாம். சரிங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். 10 நிமிஷம் உள்ள உட்காருங்க, நானே காரை ரெடி பண்ணி கொண்டு வரேன்.